இன்னைக்கு ஒரு கதை சொல்லலாம். அந்த ஒரு 2, 3 நாளுக்கு முன்னாடி யோசித்தேன். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன். அந்த கதை ரொம்ப சின்ன ஒரு கதை தான். இது என்னன்னா, ஒரு நபர் வெளியில தங்கி இருக்கிற மாதிரியே இருக்க ஒரு சூழல்ல இருக்காங்க. அதிக நேரம் வெளியில வேலை பார்க்கறது அந்த மாதிரி இருக்கு. வீடுக்கு போகிறதுக்கு கூட கொஞ்ச நாள் ஆயிடும். அப்படியே அந்த மாதிரி வெளியில வேலைக்காக இருக்கிறாங்க. இது என்ன அது கொஞ்சம் மழையில, குளிர்ல எல்லா நேரங்களும் வெளியில இருக்கிற மாதிரி இருக்கிற நேரம், கொஞ்சம் ஏழையானப்பட்ட ஒரு நபர் கூட. அதனால என்ன இருக்கு, அவருக்கு போர்வை கூட இல்ல போத்திக்கிறதுக்கு. அந்த கூடாரமும் அப்படியே ஒழுகிட்டு இருக்க மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவரை உட்காந்து பார்த்துன்னு இருக்கும்போது, நாய் போகும், பூனை போகும், அந்த மாதிரி ஏதாவது மாடுங்க போயின்னு இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது, ஒரு செம்மறி ஆட்டு கூட்டம் பார்க்குறாரு. இப்போ நாய்க்கோ பூனையோ எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, அவருக்கு ஏதாவது சாப்பிட்றது இருந்தால் அது நாய்க்கு எதுக்கோ போடுவார். அவர் அதுவும் சாப்பிட்டு போயிடும். இந்த செம்மறி ஆட்டு கூட்டம் மந்தையில் வர்றதை கவனிச்சுட்டு அவர் அதில் இருந்த ஒரு ஆடைக்கிட்ட கேட்குறாங்க. செம்மறி ஆடு, இந்த மாதிரி உன்னுடைய உள் இருக்குல்ல, அந்த ஃபர் எனக்கு கொடுப்பியா? எனக்கு ரொம்ப குளிராக இருக்கு. உன்னால் நீ நீ நினச்சேன்னா அது கொடுக்க முடியும். நான் உன்னை கேட்காம எடுக்கலை. உனக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்ட்டு கேட்குறாரு. அது அந்த மந்தையிலே ரொம்ப சின்ன ஆட்டுக்குட்டி வேற. அதுக்கு அந்த செம்மறி ஆடுக்கு உடனே டெசிஷன் எடுக்க தெரியல. அது கொடுக்கலாமா கூடாதான்னு அதுக்கு தெரியல. அது என்ன சொல்லுது உடனே, சரி நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. அப்போ செம்மறி ஆடு சரி, அது அவங்க அம்மா கிட்ட கேட்டு சரி ஒரு வேளை அவங்க அம்மா தருவாங்க போல இருக்குதுன்ட்டு அவரும் விட்டாரு. இது என்னன்னா, செம்மறி ஆடு அந்த ஃபர்ரை அந்த சீசன் டைமில் அதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அது உதிர தொடங்கும். அந்த உதிர்றதுக்கு முன்னாடியே அதை ஷேவ் பண்ணுற மாதிரி அதை கொல்ல மாட்டாங்க. அதை எடுப்பாங்க. அந்த ஃபர்ரை மட்டும் எடுத்துட்டு அதை பதப்படுத்தி வேற ஒரு போர்வையோ கம்பளியோ வேற ஏதாவது கோட்டு, ஓவர் கோட்டு, உள்ளன் கேப்பு அந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணிக்குவாங்க குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்கலாம். இப்போ இவர் அந்த செம்மறி ஆட்டுக்கிட்ட கேட்குறாரு, நீ தருவியா எனக்கு? உதவிக்காக அவர் கேட்குறாரு. அதாவது அதுக்கு அதை கொடுக்குமா அப்படின்ட்டு, ஒருவேளை அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக கேட்குறாரு. செம்மறி ஆடும் அதுக்கு உடனே பதில் சொல்ல முடியாமல் அவங்க அம்மாட்ட கேட்டு சொல்கிறாரு. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த செம்மறி ஆடு போய் அது அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, அந்த ஆடையே பலி கொடுத்து உப்பு கண்டம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த நபர் அப்படி கேட்டாரா, சரி அப்படின்ட்டு காணிக்கையில் நம்ம கொடுத்தே ஆகணும், பலிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டியே சாகடிக்கிறதுக்கு அந்த அம்மா ரெடி ஆகுறாங்க. உப்பு கண்டம் போட்டால் இன்னும் நல்லா இதுவாக இருக்கும், ஃபர்ருக்கு ஃபர்ராக இருக்கும், சாப்பாட்டுக்கும் சாப்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போதான் அதுக்கு ஒரு உணர்ச்சி ஒரு எச்சரிக்கை தன்மை தோணுது. தன்னுடைய அம்மாவா இருந்தா இது இந்த மாதிரி பண்ணியிருக்குமா? இது மாதிரி தன்னை அந்த செம்மறி குட்டி ஆடை பலி கொடுக்கறதுக்கே அது துணிஞ்சு அது உப்பு கண்டம் போட்டு கொடுக்கணும்னு சொல்லுது. அப்போ அது உண்மையான அது ஆடுதானா அது அப்படின்ட்டு அந்த செம்மறி ஆடுக்கு அந்த குட்டியாக அந்த ஆடு நம்ம அம்மாவை கேட்குறோன்னு சொல்லணும். கடைசியில் பார்த்தா இந்த அம்மா இப்படி இல்லை இருக்குது, நம்மளோட அம்மாவே இல்லை போல இருக்குது இதுக்குன்ட்டு அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ நம்ம யார் அம்மான்னு நினச்சி நம்ம ஒரு விஷயங்களை செய்கிறோம், செய்ய முற்படுறோம், நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னா, அவங்களால நம்மளுக்கு நன்மை ஏற்படுதா தீமை அதிகமாக ஏற்படுதாங்கிறது ரொம்ப இந்த கதையில் நம்மளுக்கு தெரியும். எந்த ஒரு தன்னுடைய அதுக்கு அம்மாவாகவே இருக்கிற மாதிரியான இருந்ததுன்னா அது என்ன பண்ணும், அது குட்டி ஆடு, அந்த செம்மறி ஆட்டுலேயே நீ ரொம்ப சின்னதாக இருக்கிற, உன்னது உனக்கு அது தேவையாக இருக்கும், அதை உதிரும் போது கூட அது உதிரட்டும், அது வளரும் போது வளரட்டும்,
என்னோடது வந்து என்னோடது நான் வந்து அந்த ஆளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அம்மா ஆடு வந்து முதல்ல முன் வரணும். அந்த குழந்தைய பாதுகாத்து அந்த அம்மா வந்து அப்படிதான் வந்து கொடுப்பாங்க. ஒரு ஓவர் கோட் போடுறதா இருந்தாலும், இல்லைன்னா ஒரு இன்னொருத்தருக்கு வந்து உதவி கேட்டு தன்னோட குழந்தைகிட்ட கேட்குறாங்கன்னா, தன் குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அம்மாவும் வந்து துணிய மாட்டாங்க. அம்மா வந்து செய்ய மாட்டாங்க. அப்படி பண்ணுறவங்களா இருந்தால் அது அம்மாவாகவே இருக்காது. இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு உதாரணத்துக்கு உண்டான ஒரு கதை தான் இது. இதுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்கோம்னா, நம்ம குட்டி ஆடு அந்த மாதிரிலாம் இல்லை, செம்மறி ஆடு, செம்மறி ஆடு குட்டி. இது வந்து இன்னொரு ஒரு கதை. இது கதை வந்து எப்படின்னா, இது எத்தனை பேர் வந்து நம்ம மேக்ஸு அப்படின்னு கணக்கு போடுறதுல இருக்கும், எத்தனை பேர் வந்து அந்த கணக்கே வந்து பெரிய ஒரு விஷயமா நம்ம வந்து பிஸ்னஸ் மைண்டாக பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. இது என்ன அப்படின்னா, 4 நால்னா 4 வந்து நால்னா 4 நால்னா நால்னா என்னது? 25 பைசா. ஓகேவா? 25 பைசா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. 10 பைசாலாம் கூட நிறைய பேர் இப்போ பார்த்துருக்க மாட்டாங்க. அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நால்னா வந்து இருந்த ஒரு டைம் தான். ஒரு எப்படின்னா ஒரு 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் முன்னாடி கூட 4 நாளாக இருந்துச்சு. 4 வந்து நால்னா. ஓகேவா? 25 பைசா. அதுக்கு முன்னாடி லீஸ்ட்டாக இருந்தது வந்து 10 பைசா இருந்தது. அதுக்கப்புறமா 10 பைசாவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 25 பைசா இருந்துச்சு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம், 4 நால்னா அப்படின்ட்டு சொல்கிறோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 4 எட்டனா அப்படின்னு வருது. 8 அணா. 8 அணான்னா என்னது? 8 அணான்னா எவ்வளோ அது அப்படின்னு கேட்டால் 50 பைசாவை தான் வந்து 8 அணா அப்படின்னு சொல்லுவாங்க. 8 அனாசா அதெல்லாம் வந்து அணா கணக்கெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு ருப்பியா மாதிரி அந்த காலத்தில் அது வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ வழக்கத்தில் அது கிடையாது. இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு பேச்சு மொழியில் வந்து சொல்லும் போது 4 8 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நாளடைவில் 4 நால்னா போய் 4 8 ஸோ அப்போ சில பேருக்கு வந்து என்ன தோணும்னா, இந்த மேக்ஸில் வந்து கூட்டுத்தொகை அதிகமாக இருக்குது, எப்படி ஒரு 4னா வந்து இருந்தது வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா 8 ஆயிருக்குன்னும் போது அது வந்து ஒரு நல்ல மதிப்புக்குரிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சில பேர் பார்க்குறாங்க. ஏன்னா ரெட்டிப்பாக இருக்குது, இரட்டிப்பாக இருக்குது. 4ங்கிறது 8 இருக்குன்னும் போது இரட்டிப்பாக இருக்குது, அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அப்படின்ட்டு சில பேர் கணக்கு மட்டுமே பார்க்கக்கூடியவங்க வந்து அதை அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பிஸ்னஸ்ன்னு பார்க்கக்கூடிய, அதாவது பிஸ்னஸ் மேக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த பிஸ்னஸ் மேக்ஸ்ன்னு பார்க்கக்கூடியதில் வந்து எப்படின்னா, காம்படிஷன் வந்து எப்போவுமே இருக்கும். நம்மளை வந்து எப்போவுமே நிறைவு கொள்ளாமலே இருக்கக்கூடிய ஒரு சில தூண்டுதல்கள், நம்மளுக்கே வந்து நிறைவானா கூட அது வந்து ஏதோ ஒரு நிலை கொள்ளாத ஒரு தவிப்பில் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சில பிஸ்னஸ் மேக்ஸ்லாம் இருக்கும். அதில் எப்படின்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் நம்ம நிறைவாக இருந்தால் கூட நம்மளுக்கு நிறைவுபடாத மாதிரி நம்மளை வந்து தூண்டுதலில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. 8 தான் இருக்குது, அதில் வந்து 1 ரூபாவா கூட ஆகலை, பாதிக்குண்டான சொற்ப காசு தான் இருக்குது. 4 நால்னாங்கிறது இவ்வளோ காலத்துக்கு அப்புறமா 4 8 தான் இருக்குது, சொற்ப காசு, அது முழுமையான கூட அடையலை, ஒரு நபருக்கு வேண்டிய அந்த முழுமை கூட இல்லை அப்படின்ட்டு ஏளனப்படுத்துகிறாங்க. அதாவது ரெட்டிப்புன்னு மகிழ்ச்சி கொண்ட சில நபர்கள் கூட தன்னிறைவு இல்லாத ஒரு நிலையாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்கும்போது இதுதான் இருக்குது, ஒரு முழு இதில் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சலனத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து அவங்க உணர்த்துறாங்க. அப்போ என்ன ஆயிடுது? அப்போ 4னா அதுக்கப்புறம் ஒரு 8 நபர்கள் வந்து நிற்கிறாங்க. 8 நபர்கள் வந்து நிற்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? சாதாரணமாக இருக்கிறவங்க மனசு ஒடிஞ்சு போய், என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு
அந்த 8 நபருக்குமே அந்த இரட்டிப்புன்னு வந்த ஒரு இதை வந்து 8 நபர்களுக்கு 4 பேர் தான். அப்போ வந்த போதும் 4 நாளில் 4 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 8னாவும் ஆகும் போதும் 4 பேர் தான் இருந்தாங்க. திரும்பி வாங்கணும், அதை வந்து திரும்ப வந்து அதை டைல்யூட் பண்ணி அதை எப்படியோ கொடுத்துட போகிறாங்க, லிக்விட் ஃபண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இப்போ 8 பேர் இருக்கும், அப்போ அதில் வந்து கூடுதலாக ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் கூடினாலும், சில பேர் வந்து காம்படிஷன்லேயே வந்து வேறு விதமாக கண்ணோட்டத்தில் அதை வந்து இழிவுதான் படுத்துவாங்க. அதை வந்து தன்னிறைவில்லை அப்படின்னு சொல்லும் போது 8 பேருக்கு எப்படி இதை கொடுக்க முடியும், 4 பேருக்கே அங்கே இல்லாத போது சொற்ப காசு அப்படின்ட்டு அது மதிப்பை வந்து அவ்வளோ நல்ல ஒரு விஷயமாவே எடுக்கவே இல்லை. இப்போ அந்த 8 பேருக்கு உண்டானதை வந்து சாதாரணமாக மனது உடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, 4 நாளாகவே பங்கிட்டு 8 பேர் எப்படி 4 பேர் இருந்தாங்களோ அதை எப்படி இரட்டிப்பு ஆச்சோ, 4 வந்து 8ஆகவே மதித்து இப்போ நீங்கள் நின்றுட்டு இருந்தால் கூட நாங்கள் உங்களுக்கு அதை 4 நாளாகவே திரும்பி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல அந்த கணக்கை வந்து தீர்வு கொள்ள பார்ப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த 8 பேர் தான் வந்திருக்காங்களே அவங்கக்கிட்ட இன்னும் ஒரு பாதி பங்கு போட சொல்லுங்க. இவங்க சும்மா வந்து நிற்கும் போது ஃபஸ்ட்டு 4க்கு 4னா வந்தது, அடுத்த 4க்கு 8னா வந்தது. இப்போது 8 பேர் வந்து நிற்கிறாங்கன்னா அவங்க போட்டது ₹1 போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் நல்ல அறிவுரைகளை சொல்லுவாங்க. அவங்க என்ன, அவங்க வந்து பக்கபலமாக நிற்கிறாங்க, அது வந்து சரிவுக்கு உண்டானதோ இல்லை வீழ்ச்சிக்கு உண்டானதோ இல்லை, பலத்துக்கு உண்டானதுன்னு அந்த 8 பேர் வந்து நிற்கிறாங்கன்னா அந்த 8 பேருக்கு உண்டான அந்த முதலீட்டை வந்து ஒரு 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 நபருக்கும் ஒரு ரூபாவாக வந்து அதை முற்படுத்த சொல்லுங்கள். அப்படி இல்லை எட்டனாவாகவே போட்டு அதை வந்து முழுமையாக ஆக்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நல்ல அறிவுரைகளை சொல்கிறாங்க. ஸோ அப்போது பிஸ்னஸ்ன்னு சொல்ல வந்து நம்ம பார்க்கும்போது வெறும் மேக்ஸாக இருந்தால் நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்லேயே நம்ம வந்து அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கோ இல்லை அதை சரி பண்ணுறதுக்கோ அதை ஈடு பண்ணுறதுக்கோ அந்த நேரத்தில் போதும் தலைவலிக்குது இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறுத்திடுவோம். ஆனால் பிஸ்னஸ்ன்ட்டு ஒரு இதில் நம்ம போக வரும்போது அந்த பிஸ்னஸ் செய்கிற ஆள் வந்து அந்த பிஸ்னஸை வந்து தான் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான், ஆனால் அதுக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு ஒரு ஒதுங்கி இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுன்னா, இன்றைக்கி வந்து நல்லா இருக்குது, நாளைக்கு அது வீழ்ச்சி அடைஞ்சாலும் அடையும், நான் அதுக்கு அடுத்த நாள் வந்து எழுச்சியில் இருந்தாலும் இருக்கும், அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, பிஸ்னஸ் நடத்துறது மட்டும்தான் என் பொழப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயமும் ஒரு சேலஞ்சோ இல்லை இதுவும் வந்து அவங்கள கஷ்டப்படுத்தாது, அவங்கள வந்து ரொம்ப துவள வைக்காது. நல்ல விதமான ஒரு பக்குவத்தில் இது பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸசிவாக கூட டிமாண்ட் பண்ணல, வரவங்க கிட்ட அவங்க திரும்பவும் அதிக அந்த பங்கில் அவங்க முதலீடு போடும்போது நிறைவாகுது, ஒரு இதுக்கு உண்டான வேண்டிய நிறைவு வந்து அந்த இடத்துல கிடைக்குது. ஆனால் அது கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடியே அந்த காம்படிட்டர்ஸோட ஒரு வஞ்சகம் ஒரு சூழ்ச்சியோட நிலையில் அதுக்கு அந்த லெவல்லே ரீச் பண்ண விடாமல் நம்மளை வந்து அலங்கழிக்கப்பட்டு நம்ம வந்து சிதறடிக்கப்படுறோம். அந்த லெவலில் வந்து அது முற்படுத்திக்காமல் நம்மளை வந்து கொஞ்சம் சுதாரித்து நம்ம இருந்தோன்னா அது வந்து எப்போவுமே தன்னிறைவாக முழுமையானதாகவே அமையும் அப்படிங்கிறது இந்த ஒரு கதை, நல்ல ஒரு கதை. சாதாரணமாக ஒரு கணக்குலேருந்து நம்ம வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக அதுக்கு கூட அப்படின்னா கூட அந்த ஆளுங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ எவ்வளோ பங்கில் வந்து எவ்வளோ பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மேக்னெட்டு வந்து எப்போவுமே அட்ராக்ஷனுக்கு உண்டான மேக்னெட் தானா, இல்லைன்னா அது பயங்கர கொடுமையாக்கி அது எல்லாரையுமே வந்து வீழ்ச்சியில் துயரத்தில் வீழ்த்தக்கூடிய ஒரு மேக்னெட்டாக கூட இருக்கும். அதனால வந்து ரொம்ப அது அவ்வளோ நம்ம வந்து பிரம்மாண்டத்துக்கு உண்டான ஒரு விஷயம், பிரமிப்புக்கு உண்டான ஒரு விஷயமா பார்க்கறத விட நிதானமாக அணுகணுன்னா இன்னும் நல்லதாக தான் இருக்கும். அவ்வளோதான் அந்த கதை.